அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல, தமிழ் அம்மா பேசுகிறேன். அனைவரும் நலம்தானே? இன்றைய பதிவில் இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்திலிருந்து கலித்தொகை என்ற நூலிலிருந்து ஒரு வினா வலம் வரப்போகிறது. கலித்தொகை என்றவுடன் அந்த நூல் பற்றிய வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்கள் என்ன? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், களியோடு, அகம், புறம் என்பன 8 தொகை. களியோடு என்றால் கலித்தொகை என்ற நூலை குறிக்கிறது. இந்த கலித்தொகை என்ற நூலுக்கு மற்றும் ஒரு பெயர் இருக்கிறது. கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று ஒரு பெயர் இருக்கிறது. இந்த கலித்தொகை என்ற நூல் முழுமையும் ஒரு நாடகத்தை போல அமைக்கப்பட்டிருக்கும். இதை தொகுத்தவர் நல்லுந்துவனார். தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை. இந்த நூலை முதலில் யார் பதிப்பித்தார் என்றால் சி. வை. தாமோதரம் பிள்ளை. இதிலிருந்து சுடர் தொடி கேளாய் என்ற ஒரு வரி. சுடர் தொடி கேளாய் என்ற கலித்தொகை வலியுறுத்தும் கருத்துக்களை எழுதுக என்பது வினா. சுடர் தொடி கேளாய் என்றால் ஒளி வீசும் வளையல்களை அணிந்த பெண் என்று பொருள். இதில் ஒரு கற்பனையாக கதை என்ன அப்படின்னாக்கா, அந்த பெண்ணானவள் அவளுடைய வீட்டில் இருக்கிறாள். ஒளி வீசும் வளையல்களை அணிந்த அந்த தலைவி கூற்றாக அமைகிறது. அவள் வீட்டினுடைய வாயிலில் ஒரு சிறுவன் அவளை அழைக்கிறான். ஒளி வீசும் வளையல்களை அணிந்த பெண்ணே, உன் வீட்டு வாயிலில் ஒரு சிறுவன் நிற்கிறேன். நான் யார் தெரியுமா? சிறு வயதிலே நாம் இருவரும் மணல் வீடு கட்டி விளையாண்டோமே, அது நினைவிருக்கிறதா உனக்கு? நீ மணல் வீடு கட்டி விளையாடுவாய். அந்த மணல் வீட்டை களைத்து விட்டு நான் ஓடிவிடுவேன். உனக்கு நினைவிருக்கிறதா? நீ என்ன செய்வாய்? சிறு பிள்ளையில் ரெட்டை ஜடை மடக்கி கட்டி ரிப்பன் வச்சு கட்டி பூவெல்லாம் அப்படி தலையில வச்சிருப்ப. உன் தலையில் உள்ள பூவை பறித்து கீழே போட்டு விட்டு ஓடிவிடுவேன். நினைவிருக்கிறதா உனக்கு? பிறகு நீ பந்து வச்சு விளையாண்டிட்டு இருப்ப. உன் பந்தை பிடுங்கிட்டு நான் ஓடிடுவேன். அதை தூக்கி எறிந்து விட்டு ஓடி விடுவேன். நினைவிருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு சிறுவன் இப்பொழுது உன்னுடைய சிறு வயதிலே உன்னோடு விளையாடிய அந்த குறும்புக்கார சிறுவன் வாசல்ல நிக்கிறேன், எனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது, அருந்துவதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். உடனே அந்த பெண் அம்மாவோட சொல்றா, வாசல்ல ஒரு சிறுவன் நிற்கிறாமா, அவன் அருந்துவதற்கு தண்ணீர் கேட்கிறான், தண்ணீர் தாகம் எடுக்கிறதா என்று சொல்கிறாள். உடனே அன்னை என்ன சொல்றாங்க, உடனடியாக அவனுக்கு தண்ணீர் கொடு. நமக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, தமிழருடைய மரபு. நம்ம வீட்டுக்கு வாசல்ல நின்னாலும் சரி, வீட்டினுடைய உள்ளே வந்தாலும் வீட்டிற்கு வருபவர்களை வருக வணக்கம் என்று சொல்லி அவர்களை ஆசனத்தில் அமர வைத்து அருந்துவதற்கு தண்ணீர் தர வேண்டும். முதலில் இந்த பண்பை எல்லாரும் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தமிழம்மாவினுடைய அறிவுரையாக இருக்கிறது. வீட்டிற்கு வருபவர்களுக்கு வாங்க சொல்லி உட்கார வச்சு தண்ணி கொடுங்க. இது நமது தமிழருடைய மரபாக இருக்கிறது. உடனே அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, தாகம் என்று கேட்கிறான். இந்தா பெண்ணே அப்படின்னு ஒரு தங்கத்தால பொன்னாலான ஒரு சொம்புல தண்ணியை கொடுத்து அவனுக்கு கொண்டு போய் அருந்துவதற்கு கொடு என்கிறாள். அவளும் அந்த பொன்னாலான சொம்பில் தண்ணியை எடுத்துக்கொண்டு வாசல் படிக்கு வாசலில் வருகிறார். அந்த குறும்புக்கார சிறுவன் நிற்கிறான். அருந்துவதற்கு தண்ணீரை கொடுத்தவுடன் தான் இவன் சிறு வயதில் நம்மோடு சிற்றில் சிதைத்து சிறிதேர் உருட்டி விளையாடிய அந்த குறும்புக்கார சிறுவன் என்று அவள் நினைவுக்கு வருகிறது. தண்ணீரை கையில் வாங்குகிறான். வாங்கிய அந்த சிறுவன் குறும்புக்கார சிறுவன் என்பதால் இவளை முதுகிலே ஒரு தட்டு தட்டி விடுகிறான். எதிர்பாராத விதமாக தட்டியவுடன் இவள் ஆ என்று அலறுகிறாள். அவளுடைய அலறல் சத்தம் அம்மாவிற்கு வீட்டின் உள்ளே கேட்கிறது. பெண்ணே, என்ன அலறல் சத்தம் கேட்கிறது மகளே என்று தாய் வாசலுக்கு வர்றாங்க. என்ன, ஏன் நீ சத்தம் போட்ட என்று கேட்கிறாள். உடனே அந்த பெண் இவனை அம்மாவோட மாட்டி விடக்கூடாது, இவனை போட்டு கொடுக்க கூடாது என்று நினைத்து உடனே அவளை சொல்றா, அம்மா ஒன்றுமில்லை, அவன் நீர் அருந்தும் போது அவனுக்கு விக்கல் வந்துருச்சுமா, அதான் வேற ஒண்ணும் இல்ல என்று சொல்கிறாள். இவள் இவன் செய்த தவறை மறைத்து தாயிடம் அன்பாக சொல்வதை பார்த்த அந்த குறும்புக்கார சிறுவன் இவளை மறைமுகமாக
இவளை பார்க்கும் அந்த பார்வை அவளுக்கு ஒரு கல்வனை போல, அவளை கொள்வதைப் போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு பார்வையாக, உன் அன்னையிடம் என்ன நீ மாட்டி விடல, பழைய நினைவுகள் உனக்கு இருக்கிறது, என்னை நினைவில் நீ வச்சிருக்க என்று அந்த குறும்புக்கார சிறுவன் மறைமுகமாக அந்த பெண்ணை பார்த்து நகைக்கிறான் என்பது கலித்தொகையில் என்ன பண்ணுது, இந்த சுடர் தொடி கேளாய் என்ற தலைப்பு இடம்பெறுகிறது. இதுதான் அந்த கதை சுருக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள். மீண்டும் அமுத தமிழில் உங்களோடு உறவாட வருகிற நெஞ்சங்களே, நன்றி.